குழுவினர் அறக்கட்டளை நிறுவனரும் பத்திரிகையாளருமான நம்ம சமூக ஆர்வலரும் ராஜேஷ் பாபு ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். எந்த அரசியல் கட்சி வந்தாலும் அரசு அதிகாரிகள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள், அதற்கு என்ன காரணம் என்று உங்களுடைய கருத்து? ஐயா, எந்த ஆட்சி வந்தாலுமே அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிற காரணம் என்று கேட்டால், போதும் என்கிற மனமே இல்லாததுனால அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து தனக்கு வேண்டியவற்றை பெறுகிறார்கள். இன்றைக்கு திமுக ஆட்சியில் வந்து எனக்கு 10% வேண்டும் அப்படின்றாங்க. அவன் என்ன பண்ணுவான், நான் அரசு ஊழியர்களுக்கு வந்து 15% தரேன், எனக்கு ஓட்டு போடுங்கிறவாங்க. அப்படி ஓட்டு போடும் போது என்ன ஆகும்னா, அவங்க கொடுக்குறேன்னு சொன்னா போராட்டம் பண்ணுவாங்க. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க தனிப்பட்ட முறையாக யாரும் போட மாட்டாங்க. அரசாங்க ஊழியர்கள் ஒரு சங்கம் வைப்பாங்க. அதாவது ஜான்வஜியோ போத்தஜியோ அப்புறம் வந்து வருவாய்த்துறை கூட்டமைப்பு சங்கம் அப்படின்னு. இந்த சங்க தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உறுப்பினரை சேர்க்கறது. அதுலயும் அந்த சங்க தலைவர்கள் பார்த்து போடுவாங்க, உயர்ந்த சமூகத்தினர் தாழ்ந்த சமூகத்தினர்னு. தாழ்ந்த சமூகத்திற்கு அங்க இடமே கிடையாது. ஆனா அடி வாங்கும் போது தாழ்ந்த சமூகத்தினர் வாங்குவாங்க, உயர்ந்த சமூகத்தினர் வெளியே போடுவாங்க. இதுதான் சங்கம். ஆனா சங்கத்துல இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரைக் வந்துச்சு, ஒரு பொதுமக்கள் மனு கொடுக்குறாங்கன்னா, வட்டாட்சியர் இல்லைங்க அவர் இன்னைக்கு போராட்டம், உள்ளிருப்பு போராட்டம், மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்துல அங்க போயிருக்காருங்க, இன்னைக்கு வரமாட்டேன், இன்னைக்கு ஸ்ட்ரைக்குங்க. ஆனா முழுக்க இது பக்கா ஃப்ராடுங்க. ஒரு போராட்டம் நடத்துறாங்கன்னா ஆர்பிஎஸ்ல வெளியே வந்து போராட்டம் பண்ணாங்கன்னா மஸ்டர்ல கையெழுத்தே போடக்கூடாது. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா, மாற்றுப்பணின்னு மஸ்டரோட கையெழுத்து போட்டுட்டு போராட்டத்துக்கு வராங்க. அப்ப என்னதுக்கு போராட்டம்? அது தவறு. நீங்க வருவாய்த்துறையில பாத்தீங்கன்னா தாலுகா ஆபீசர் எல்லாம் உட்காந்துருப்பான், வேலை செய்ய மாட்டான். வேலை செய்யறதுக்கு நீங்க உட்காந்துருக்குற, உனக்கு எதுக்கு மக்களுடைய வரிப்பாடம் வேஸ்ட் ஆகுது? என்னுடைய கருத்து என்னன்னா, எந்த ஆட்சி வந்தாலும் சரி, திமுக வரட்டும், அண்ணா திமுக வரட்டும், பிஜேபி வர யார் வந்தாலுமே அரசு ஊழியர்கள் சங்கம் இருக்கக்கூடாது. அப்படி சங்கம் வைத்து நடத்துவதா என்றால் தாராளமாக வீட்டுக்கு போகலாம் என்று புதிய நபரை எடுக்க வேண்டும். சங்கமே இருக்கக்கூடாது ஆணை பிறப்பித்தால் எந்தவித போராட்டமும் நடக்காது, நாடும் நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க, வேலைகள் சீக்கிரம் நடைபெறும். பாதி நாட்கள் 365 நாட்கள்ல 200 நாட்கள் வந்து போராட்டம் தான். மக்கள் ஒரு பக்கம் போராட்டம், பட்டாசீட்டா வரலன்னு, அது சரியில்லை, இது இல்லை, சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போராட்டம். இங்க வட்டாட்சியர்னா என்னடான்னா, எங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றவில்லைன்னு. உனக்கு என்ன கோரிக்கை நிறைவேற்றவில்லை? நீ வாங்குற சம்பளத்துக்கு என்ன இருக்குது? வருவாய்த்துறைக்கு எதுக்குங்க சம்பளம் அதிகமா கொடுக்கணும்? ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் அவர் சொன்னார், எதுக்கு அதிகமா நாங்க சம்பளம் கொடுக்கணும்ட்டு. இதுதான் ஐயா, போராட்டம் நடத்தாமல் இருந்தாலே நாடும் மக்களும் நலமாக இருக்கும். இந்த சங்கங்களை தவிர்ப்பது நல்லது. அரசு அதிகாரிகள் சங்கம் பாத்தீங்கன்னா, ஒருவர் பாதிக்கப்படும் போது அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்காக தான் சங்கம். ஆனா அது போன்ற குரல் எங்க கொடுத்தாங்க? அதே போல பதவி உயர்வும் சரி, பணிமாற்றமும் சரி, தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர்கள் அதிகாரிகள் பாதிக்கிறார்கள். இவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எந்த ஒரு சங்கமும் செயல்படுறதாக தெரியல. உண்மைதான். இவர்களுக்கு சம்பளமும் போதிய அளவுக்கு மேலதான் இருக்கிறது. இருந்தாலும் இவர்களோட சம்பளத்துக்காக தான் இவர்கள் வந்து போராட்டம் செய்கிறார்கள் அல்லவா? உண்மைதான். சங்கங்கள் இருந்து என்ன பயன்? நீங்க சொல்ற மாதிரி பொதுமக்கள் வந்து மனுக்கள் கொடுக்குறாங்க, அந்த மனுக்கள் வந்து காலதாமதம் ஆகுது, அதையே அந்த சங்கம் வந்து கேட்க மாட்டேங்குது. அதுதான் சொல்றேன், அரசு ஊழியருடைய சங்கம் பொதுமக்களுடைய சங்கம் இல்லையே. அரசு ஊழியர் லஞ்ச லாவணியம் பண்ணாங்கன்னா சங்கத்துல போய் சொல்லுவாங்க, நான் லஞ்சம் வாங்கிட்டேன், பிசினஸ்ல புடிச்சிட்டாங்க, வந்து பேசுனா அதுக்கு வரும் சங்கம். பொதுமக்களுக்கு தவறு செய்யலாம். அரசு ஊழியர்கள் சங்கம் வைக்கிறது தவறா? கண்டிப்பா தவறுதான். நல்ல சரியா தவறான்னு கேட்டீங்க, உங்க கருத்து என்ன? நீங்க ஓகே, நிச்சயம் தவறுதான். அரசாங்க ஊழியர்களுக்கு எண்ணத்துக்கு சங்கம்? கண்டிப்பா வரப்போற ஆட்சியில வந்து சங்கத்துறை எல்லாத்தையும் கலைத்து விட்டால் மக்கள் போராட்டம் நடக்காது, அரசு ஊழியர்கள் போராட்டம் நடக்காது, அமைச்சர்கள் நிம்மதியாக தூங்குவார்கள். இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. நன்றி, வணக்கம்.